பழைய சாதத்துல ஏன் நல்லது, பழைய சாதம் குடிச்சிட்டு எப்படி தாத்தா பாட்டிலாம் ஆரோக்கியமா இருந்தாங்க, அது என்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். மீந்து போன சாதத்தை நீங்க தண்ணியில ஊத்தி வைக்கும்போது லாக்டோபேசிலஸ் சில வகை ஸ்பீஷீஸ் அது வந்து இதுல கலக்கும் பொழுது எப்படி பால் தயிரா மாறுதோ அதே மாதிரி இந்த லாக்டோபேசிலஸ் உங்களுக்கு அதுல உற்பத்தி ஆகி அதுல ஃபெர்மெண்டேஷன் நடந்து ஒரு ப்ரோபயோட்டிக் உணவா மாறுறது தான் பழைய சாதம். ஸோ என்ன மாற்றம் நடக்குது? ஒன்று அதுல லைவ் பெசிலை வந்து நிறைய அதிகமாகுது. ஸோ ப்ரோபயோட்டிக் உணவு நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள போகுது. நிறைய விதமான இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான பயன்கள் கொடுக்குது. அது இல்லாம இயற்கையா இந்த அரிசி தானியங்கள் இருக்கக்கூடிய பைட்டிக் ஆசிட், டானின் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுல இதுல இருக்க இந்த லெசித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆன்டி நியூட்ரியன்ஸ்லாம் உண்டு. அது அதுல இருக்கக்கூடிய இயற்கையான அந்த கால்சியம் சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் உடம்புல வந்து கிரகிக்க விடாம தடுத்துட்டு இருக்கும். இந்த பழைய சாதமா மாற்றும் போது இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதெல்லாம் உடைச்சிருது இந்த ப்ராசஸ்ல. அதனால அதுல இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்துலாம் கொஞ்சம் ஈஸியா அப்சார்ப் ஆகுது. காலையில 5 இட்லி 6 இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த பழைய சாதமும் நீர்மோரும் அது கூட ஒரு வெங்காயம் அல்லது ஒரு பச்சை மிளகாங்கிறது ரொம்ப அருமையான ஒரு நியூட்ரிஷியஸான உணவு.